ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளவுஸில் பீடு வந்து அட்டாச் பண்ணி வந்ததுன்னா நம்மளுக்கு தைக்க டிஸ்டர்பாக இருக்கும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் ப்ளையரில் இந்த நுனியில் வந்து இந்த பீடை இந்த மாதிரி கரெக்டாக கையில் வச்சு பிடிச்சிட்டு அந்த பின்னாடி வர ரிவீட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட்டிங் ப்ளையரில் இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு அந்த பீடு தனியாக அந்த ரிவீட் தனியாக வந்துடும். இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தைக்கிறதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு தேவையில்லையோ அதையெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த ரிவீட் தனியாகவும் இந்த பாசி தனியாகவும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா துணியில் எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ வந்து நிறைய இந்த மாதிரி ப்ளவுஸு இல்லை நம்மளுக்கு வந்து சேரீ அந்த மாதிரி வருது. சேரீயில் பெருசாக நம்மளுக்கு இதை எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நல்லா மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எங்கெங்கே தேவையில்லையோ அதை மட்டும் எடுத்து விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.